ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணி. வீடியோ போட்டு பல மாதங்கள் ஆகிடுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அது சொல்கிறதுக்கு தான் மெயினாக அந்த ஒரு வீடியோவே போட்டேன். அது இல்லாமல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதா. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம கொட்டாய்க்கு வந்திருக்கிறோம். இப்போதைக்கு கரண்டில் யார் யார் இருக்காங்கன்னு மட்டும் பார்த்துப்போம். நம்ம பெரிய பொட்டை திணிக்காக பார்க்குறா. அடுத்தது எல்லாரும் இன்னைக்கு இப்போ அவயத்தில் தான் இருக்காங்க. ஒரு நியூ ஜீவன் குட்டி போட்டுக்குதுங்க. இதுக்கு அடுத்து குரங்கு பிரச்சனைலாம் இருக்காது. கத்துறாங்க. நான் அப்புறமா ஒரு ஆளாக தனித்தனியாக வெளில எடுத்து காமிக்கிறேன். அங்கே போனால் ஓடி போயிடுவாங்க. அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கதிரோட புள்ள. கதிருக்கும் நான் காமிச்சல பெரிய பொட்டிக்கும் அவருக்கு அந்த புள்ள தான் அவரு. கூட இருக்கிற பொட்டை கோழிங்க வந்து நம்ம கால் பேசுகிற அதுவும் அந்த கதிரோட புள்ள தான். அது ரெண்டுமே. இன்னொன்று வந்து போந்தா, இன்னொன்று வந்து நாட்டுக்கோழி. கோழிங்கெலாம் இப்போதைக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு எதுவும் ஆக்சிங் பண்ணல. ஒருத்தர் மட்டும் நம்ம முள்ளு பொட்டைங்க மட்டும் அமைய வச்சிருந்தோம். அது மட்டும் 4 கோழி குஞ்சு தான் வந்திருக்கு. பட் ஆனால் இது ரொம்ப கஷ்டம். இந்த கிளைமேட்லேருந்து இவங்க தேடி வருது. இங்கே ஓவராக பனி பெய்யுது. இதெல்லாம் சீக்கிரம் அந்த மாதிரி இருக்குதான்னு பார்க்குறீங்களா? இருடா, வீடியோ எடுத்துனுக்கண்டா, அப்புறமா பேசணும் அவன்கிட்ட. இப்போ தான் தூக்கி உள்ளே போட்டேன் நான். அந்த கதிரை சேவலை எடுத்து வெளில விட்டேன். கதிரையும் அதுக்கு எடுத்து நம்ம கால் பசலையும் எடுத்து வெளில விட்டுருந்தோம். ரொம்ப கத்தலாயிடுச்சு சேவல். ஒன்லி ப்ரீடிங் ப்ராப்பர்ஸ். இப்போ தானே தீனி சாப்பிட்டேன். ஓடி போ, அடி வாங்கும். அவர்கிட்ட தான் பேசினுக்கிறேன். என்னம்மா தினியம்மா? தினி இல்லைம்மா, ஓடுமா. அவங்க 10 முட்டை வச்சாக்க 4 கோழிஞ்சு பொறிக்குது அநியாயத்துக்கு. இந்த கிட்னி கோழிங்க இருக்குது பாரு, ரொம்ப பண்ணுங்க. வெளில கோழிங்களே தூட வேணாம். இந்த எல்லா கோழிங்கிட்டையும் சண்டைக்கு போகுது. எப்போ எதுங்கிட்ட மாட்டின்னு ஓட போகிறாருன்னு தெரியல. அதுவும் அந்த சேவல் இருக்குது, ரொம்ப மோசம் அது. அடுத்து நம்ம ஹீரோ மண்குளியல். இவங்க 2 பேர் தான் இப்போ கூண்டு இருந்தாங்க. ஒரு 2-3 மாதமாக கூண்டு இருந்தாங்க. ப்ரீடிங் இவங்க தான் போட்டிருக்கேன். நம்ம கதிரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எடுத்து இந்த கால் பேசுகிற பொட்டை இது நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே இருக்காங்க. நம்மக்கிட்ட கோழி குஞ்சானது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கால் பேசுகிற ஒரு சேவல் ஒன்று வச்சுருந்தோம் ஏக்கத்தில். அதுக்கு வந்து பொண்ணு பொட்டை கோழி வந்து வாதியாருது. சரி, சைஸுக்காக இவங்க 2 பேரும் பேர் பண்ணி வச்சிருக்கு. நல்ல தலைக்கட்டு தான், பழைய மூஞ்சி. சண்டை நல்லாயிருக்கும். ஆனால் அதுங்கிட்ட அடுத்தது வந்து இப்போ ஒருத்தவங்களா பிடிச்சி அந்த காமிக்கணும். சரி, வெயிட். இவர் யார் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கால் பேசுகிறோம். சாரி, அந்த கதிர் சேவலுக்கும் நம்ம பொட்டைக்கோழிக்கும் வந்துட்டு தான் இது. நம்ம பொட்டைக்கோழி இல்லை, அண்ணன் பொட்டைக்கோழி. இதனோட ஜோடல் சேவல் தான் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது. அங்கே இருந்தது அது ஒரு கம்பா. இனிமேல் தான் ப்ரீடிங் செட்டப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து செட் பண்ணணும். இது எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு. இதுக்கு ஆனால் இந்த இதில் பார்த்தது. சரி, போய்ட்டு வாப்போ, சாப்பிட்டு வாப்போ. அடுத்தது உள்ள இன்னும் 2 பேர் உள்ளே போனால் கற்றுதுங்களே. பேலன்ஸ் உள்ள ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்க உள்ளே போனால் கத்தினே இருக்கிறாங்க. நம்ம கத்துற மாதிரி போட்டோனாக்கா வயலன் கொடுத்துருவாங்க நம்ம வீடியோவுக்கு. அதனால தான் இவ்வளோ நாள் போடாமல் இருந்தோம். சரி, ஓகே. எனிவே ஹாப்பி நியூ இயர். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முடிஞ்சால் நாளைக்கு எதனா ஒரு வீடியோ, ஒரு கண்டென்ட்டோட ஒரு வீடியோ போடுறேன். சும்மா வந்தோமே அப்படின்ட்டு இது வரைக்கும் வீடியோ போடல. அதனால் ஒரு வீடியோக்காக இதை அப்லோட் பண்ணுறேன். டாடா, பாய்.